பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? உங்கள் ஏரியாவில் குளிரா? இங்கே சரியான குளிருங்க. 5:30க்கெலாம் சும்மா ஜில்லுன்னு ஆகிட்டு. இப்போ இந்த மந்த்து கரண்ட்டு கொஞ்சம் சேவ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா பொதுவாகவே கொஞ்சம் ஏசி போடுவோம், ஃபேன் போடுவோம். இப்போ ஃபேன் போட்டால் 12 மணி மேலே கொஞ்சம் குளிருது, டக்குன்னு ஆஃப் பண்ணணும். சில நேரத்தில் எழுந்துக்க முடியாமல் ஃபேன் ஓடும், பெட்ஷீட் போட்டு தூங்க வேண்டியதாக இருக்கும். இந்த வெதர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா? இன்றைக்கி நைட்டு கொஞ்சம் சூடாக செய்யலாம். டிஃபன் தோசை இட்லினா கொஞ்சம் ஆறிடும். அதனால் இந்த சேமியா உப்புமா மாதிரி பண்ணேன். சேமியா உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூடாக இருக்குது, பட் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. இது கலர் பாருங்கள், வெள்ளையாக இருக்குல்ல, இது தாங்க அரிசி சேமியான்னு சொன்னோம். இப்போ வந்திருக்கு மார்க்கெட். இன்றைக்கி தான், அதாவது கடைக்கு போகும்போது பார்த்தேன், இந்த அரிசி சேமியான்னு விற்றாங்க. அணிலில் நட்டு உழுது பாருங்கள், சரியாக முள்ளனா இருக்கலாம். ஏன்னா தண்ணு தான் சூடாக இருக்கும். இந்த அரிசி சேமியான்னு இப்போ வந்திருக்கு, நல்லாயிருக்கு. வந்ததா இல்லை நான் இன்றைக்கி தான் பார்த்தேன், என்னன்னு தெரியல. ஆனால் இதில் கொஞ்சம் விதிமுறையெல்லாம் இருக்குது, அதன்படி செஞ்சால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த சேமியா என்ன பண்ணாங்க, எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுன்னு அது முழுகிற அளவுக்கு நல்ல கொதிக்கிற சுடு தண்ணியை அதில் ஊற்ற சொல்கிறாங்க. ஒரு 5 மினிட்ஸ் அது ஊறின பிறகு அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு, நம்ம தாளிப்பெல்லாம் உப்புமாவுக்கு எப்படி தாளிக்கிறோம் அதே மாதிரி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றாமல் இதை அதில் போட்டு அப்படியே பரட்டி எடுத்தோன்னா நல்லாயிருக்கு. நல்லா வந்திருக்கு. ஓகேங்களா? இன்னும் வெள்ளையாக இருப்பாங்க அரிசி சேமியா. இதில் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் வேணும்னா தேங்காய் பூ போட்டுக்கலான்றாங்க. கொஞ்சம் எலுமிச்சம் ஜூஸ் அப்படி பிழிஞ்சு விட்டோன்னா அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்குன்றாங்க. நான் அதெல்லாம் நான் செய்யலை. ஏன்னா அது எனக்கு பிடிக்கும், அந்த மாதிரி பிடிக்காது. திடீர்னு கோல்டுன்னுவாங்க. என்னத்துக்கு வம்பு? சாதாரண நம்ம வீட்டில் சேமியா இந்த அணில் சேமியா, இது வறுத்த சேமியான்னு இதை தான் போடும். இது அப்படி கிடையாது. நல்ல வேலை எனக்கு பார்க்காம போட்டிருந்தோன்னா சேமியா மியா ஆகிட்டுருக்கும். அதனால் அது கொஞ்சம் எதுக்கும் படித்தாங்க. பின்னாடி அந்த குறிப்பு இருக்குல்ல, அதில் படிச்சலாம் அழகாக சொன்னாங்க. இதை தண்ணியில் ஊற வைங்க, சுட்டில் 5 மினிட்ஸ் ஊற வைக்கணும், அப்புறம் நீங்கள் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இன்னொன்று, இந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் போடுவோம், கொஞ்சம் கிறிஸ்பியாக கரெக்டுன்னு வறுத்துக்கங்க. சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஓகேவா? இதுதான் வெள்ளை சேமியா. இன்றைக்கி நல்லா பண்ணியிருக்கு. நீங்கள் நம்ம பண்ணுங்கள், சூடாகவே சாப்பிடுங்க. இந்த வெதருக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா? நோ சட்னி, நோ சாம்பார், இதுவே நல்லாயிருக்கும். ஆனியன் போட்டால் சவுக்குன்னு ஆகிடும். ஆனியன் இதில் போடாதீங்க. ஓகேவா? மீண்டும் சந்திப்போம் நாளை. ஓகேங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெள்ளை சேமியா கிடச்சுன்னா வாங்கிடுங்க. ஓகே? ஒரு பேக்கெட் சரியாக போகும். அதனால் 200 கிராம் அந்தமாக வருது, அவ்வளோதான். சரியா? ஓகே? தேங்காய் பூ, இந்த நாட்டு சக்கரை மாதிரி போட்டிங்கன்னா பசங்க அழகாக குழந்தைங்க சாப்பிடும். ஓகேவா? பாய்.